ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். கியூ இங்கே லீச்சாக்காக அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அந்த சமயத்தில் அவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கு. அவள் கொஞ்சம் அவனை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதை பார்க்கக்கூடிய கியூ வந்து இவகிட்ட பேச்சு எடுக்கிறான். நீ அன்னைக்கு நடந்த ஹக்னால தானே வந்துட்டு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்க, அதுக்காக நீ ஒன்றும் எம்பாரஸ்டாலாம் ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். இதை கேட்டோடனே லீச்சாவும் ஆமாம், ஆனால் நான் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு அங்கே ஏதோ வந்து கிஸ் நடந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது நான் தான் உன்னை ஆக்சிடென்டெல்லாம் கிஸ் பண்ணிட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி கியூவும் கேட்க, அதுக்கு லீச்சாவும் இல்லை அதெல்லாம் வந்து நான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால தான் நடந்திருக்கு, நீ எதையும் வந்துட்டு மனசில் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி லீச்சா சொல்கிறா. இது கேட்டோடனே கியூக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பட் ஸ்டில் வந்துட்டு அவனும் அதான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே லீச்சாவும் அப்போ நம்ம 2 பேரும் எப்பவும் போல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ டெரஸ்லேருந்து பார்த்துட்றான். அதுக்கப்புறம் வந்து லீச்சா வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு அவளை கூப்பிட்டு, ஆக்சுவலாக நீ உங்ககிட்ட ஒரு புக்கு கேட்டிருந்தல்ல தேட சொல்லி, அந்த புக்கை நான் ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் வந்துட்டு அது என்கிட்ட இல்லை, எங்கே போச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது ஒரு வேளை வந்துட்டு உன்னோட பெட்ரூமில் இருக்குமா, நீ வாசிச்சியா காலேஜ் டேஸில், இல்லை ஒரு வேளை வாசிச்சுட்டு வேறு எங்கேயாவது வச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த புக்கை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின உடனே அப்படியே கொண்டு போய் வச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்றபடி அந்த புக்கை பற்றி நான் ஃபுல்லாக மறந்துட்டேன், அதனால் இப்போ நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நேற்று நைட்லேருந்து ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ஆனால் இப்போ எதுக்காக அந்த புக்கை தேடுறேன் அப்படின்ன உடனே, அந்த புக்கு ரொம்ப நல்ல புக்கு, அது எனக்கு திடீர்னு வாசிக்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோவோட தங்கச்சி அப்புறம் லீச்சான்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில் இங்கே ஹீரோடைய தங்கச்சி லீச்சா கூட ஹீரோ வந்து பேர் பண்ணி ஒன்றும் நினச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவன்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, நீ எப்போ பாரு வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருக்காத, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா சாயங்காலம் வந்து இவளை எங்கேயாவது வாக்கிங் கூட்டு போ, இல்லை ஷாப்பிங் கூட்டு போ அப்படின்னு சொல்லி லீச்சாவை பற்றி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் எனக்கு டைம் இல்லை, நியூ இயர் இப்போ தானே முடிஞ்சது, நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போவுமே ஸ்கெடியூல் டைட்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அதனால் என்ன சாட்டர்டே வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும், இல்லை நான் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன், அதனால் அங்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்காக என்ன, எங்கே போனால் என்ன, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கூட நீ ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே நான் என்ன பண்ணுறது, ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணணும்ல, அதனால் நான் அப்படி தான் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கேருந்து யாருக்குமே பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அவன் வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ வந்து லீச்சாக்கு லைட்டாக வந்து அவன் அவாய்ட் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. உடனே வந்துட்டு அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இது மாதிரி வந்துட்டு ஹீரோவும் என்னையும் கோர்த்து விடணும்னு சொல்லிட்டு நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, உன்னோட ஃபீலிங்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அண்ணனோட உன்னை சேர்த்து வச்சிருப்பேன் தெரியுமா, எனக்கு வந்து ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்க, இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சேரணும்னா இத்தனை வருஷத்தில் எப்பயோ சேர்ந்துருப்போம், இதெல்லாம் வந்து தலைவிதி தான், இது யாரும் மாற்ற முடியாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இருந்தப்பே சொல்லிட்டு தானே இருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் செட் ஆக மாட்டோம், அவனை நான் பர்சியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எங்கள் அம்மா போனதுக்கு அப்புறமாவது அவங்களோட வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இல்லை என் அண்ணன் ஏன் இவ்வளோ இறுக்கமாக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஹீரோயின் நடுவில் வந்தவ தான், இருந்தாலும் வந்துட்டு நீ தனியாக கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அவன் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நீ சொல்கிறங்கிறதுக்காக இதை நான் நிறுத்த போகிறதில்ல, நீ எந்த அளவுக்கு அவனை விரும்புகிறங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் உங்கள் 2 பேரும் இதை சேர்த்து வைக்காமவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இங்கே லீச்சா வந்துட்டு ஹீரோவோட தங்கியிருக்க விஷயத்தை அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறா. ஸோ அவளோட ஃப்ரெண்டும் அவளோட கசனும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட, ஒருத்தியை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னதான் க்ளோஸான பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்படி ஒரே இடத்துல கூட்டிகிட்டு வந்து வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கா, அவளோட எமோஷன்ஸ் வந்து கண்ணா பின்னாடி போகும், நீ ஏற்கனவே டவுட் பண்ண லீச்சா வந்துட்டு ஹீரோ விரும்புகிறாலோ என்னமோன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு மத்தியில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது கசனும் வந்துட்டு இவன் சொல்கிறது கரெக்டாக தான் எனக்கு தோணுது, ஏன்னா வந்து லவ்ங்கிறது வந்துட்டு எப்போ வேணாலும் வந்து எப்படி வேணாலும் உதிக்கும், அதுவும் சிம்பத்தட்டிக்காக இருக்க சமயத்தில் நிறைய பேருக்கு வந்து லவ் ஒர்க் அவுட் ஆகும், அதனால அவங்க 2 பேரும் ஒன்றா தங்கியிருக்கிறது எனக்கும் சரியாக படல அப்படிங்கிற மாதிரி அந்த கசனும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஆஃபீஸில் ஆல்ரெடி எல்லாரும் ரூமராக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்பெல்லாம் பேசாதீங்க, ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு என்னதான் லீச்சா கூட இருந்தாலும் அவள் கூட வந்துட்டு அவன் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ வந்து சாப்பிடலையே, ஃபுல் டைமும் என் கூட தானே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அதுவே போதுமானது, ஆஃபீஸில் யார் காசிப் பண்ணால் எனக்கு என்ன, ஹீரோவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட எல்லாப்பவுமே உண்மையை தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறா. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப தங்கிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கா, தாத்தாக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் பிடிக்காது, அதனால செலிப்ரேட் பண்ண வேணான்ற மாதிரி சொன்னேன்ல, அப்போது உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க 2 பேரும் வந்து சீக்ரெட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நேரம் தங்கிட்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து குஷியாகிட்டு, அப்போ நம்மளும் சீக்ரெட்டாக செலிப்ரேட் பண்ணலாமே, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீயும் யார்ட்டையும் சொல்லாத நானும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஃப்ளார்ஸ் வாங்க வேண்டாம், சாக்லேட்ஸ் வாங்க வேண்டாம், அதெல்லாம் காசு வேஸ்ட்டு தானே, பேசாமல் ஒரு கேண்டில் லைட் டின்னர் போகலாம், இல்லை வேண்டாம் 25 வருஷத்தில் இதுதான் என்னுடைய முதல் வேலண்டைன்ஸ்
வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன், அதனால நம்ம எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகலாமா? வேண்டாம், ட்ரிப்பு போகணுன்னாலும் நிறைய பிளான் பண்ணணும், பேசாமல் நம்ம 2 பேரும் ஒரு ஃபுல் டே ஒன்றா இருக்கலாமா? அது இங்கே வந்து நம்ம ஏதாவது சின்னதாக வந்து நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா கூட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் ரொமான்டிக்காக அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டே இருந்துட்டுருக்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். இவ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவளை அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்தி, இது உன்னுடைய ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேவா உன் லைஃப்பில் நீ செலிப்ரேட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதனால தான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அவன் அமைதியாகிடுறான். அதுக்கு பிறகு அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அவகிட்ட சொல்லவும் செய்கிறான், இனிமேல் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் இருக்க போகிறேன், நீயும் வந்து எப்போ வேணுமோ வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படின்னா நான் வந்துட்டு நீ வேலையாக இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து உனக்காக குக் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சு கொடுக்கட்டா, வேலண்டைன்ஸ் டேக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்ருக்க. அதை பற்றி என்கிட்ட பேசாத, இதோட இந்த டாப்பிக்கை விட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல டவுன் ஆகிடுறா. இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட வந்து இப்போதைக்கு ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே பற்றி குழப்பி தேவை உட்காந்துருக்கும் போது தான் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஆஃபீஸில் வந்து கேட்குறா, ஹீரோக்கு ஏற்கனவே சீக்ரெட் லவர் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் காசிப் பண்ணிட்டே இருக்காங்க, நீ தான் பாஸ் டேட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னன்னா நடுவில் சீக்ரெட் லவர்னு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, இல்லை டேட்டே பண்ணலையா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி லீச்சாவோட விஷயத்தை வந்துட்டு தன்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்ம ஹீரோடைய ப்ரைவசி விஷயம். ஸோ அவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவன் வாயை திறக்காமல் நம்மளா எதுவும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு உடனே, நீ என்ன இவ்வளோ மொக்கையாக பேசிகிட்டு இருக்க, நீ பாஸ் கூட இப்போல்லாம் லஞ்சுக்கு போகிற மாதிரியும் தெரியல, அவரோட கேபினுக்கு 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவாட்டு குழப்பிக்கிட்டே இருந்துட்டு, நான் டேட் பண்ணுறேன்னு சொன்னால் யாருமே அவனோட மனசுக்காக நான் டேட் பண்ணுறேன்னு நம்ப மாட்டாங்க, எல்லாருமே நான் வந்துட்டு இங்கே வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவோ இல்லை ப்ரமோஷன் வாங்குறதுக்காகவோ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கும் நடுவில் பாஸ்க்கு வேற வந்துட்டு கெட்ட பேர் ஆகிடும், அதனால் பாஸை வந்து நம்ம பேசாமல் டேட் பண்ணலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா. நானும் பாஸும் வந்துட்டு டேட் பண்ணலை, நான் பாஸை லவ்வே பண்ணலை, நீ சும்மா வந்துட்டு இந்த மாதிரி நொயின்னு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்காம அங்கேருந்து இடத்த காலி பண்ணுறா. வெளியில் வர சமயத்தில் தான் பார்க்குறா நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ எங்கே நம்ம பேசுறதெல்லாம் அவன் கேட்டுருப்பானோ, நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்கிற விஷயத்தை அவன் கேட்டுருப்பானோ, என்னாச்சு ஐயோ இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு முடிச்சுட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே 2 பேரும் வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து தலையை பிச்சுட்டு இருக்கா. இவன் நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசினது வந்து கேட்டானா இல்லையா, இல்லை முழுசாக கேட்காம அந்த சமயம் தான் அங்கே வந்தானா, எதுவுமே கேள்வி கேட்காம இருக்கான், நான் அவனை லவ் பண்ணுன்னு சொன்னதுக்கு இந்நேரம் கோவப்பட்டு கத்திருக்கணுமே, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அப்படி தானே பண்ணியிருப்பான், ஆனால் இவன் அமைதியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவளை கூப்பிட்டு, நான் அடுத்த வாரம் யூஎஸ்க்கு போகிறேன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா, நான் ரிட்டர்ன் வரதுக்கு 1 வாரம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னும் சடனாக போகிற திடீர்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறா. அப்போ வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு அவன் அங்கே இருப்பான், நான் இங்கே இருப்பேன், அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்குள்ளே நீயும் பேசாமல் என் கூட வாயேன் 1 வீக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோயினும் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் அவட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் லீச்சாவை தேடி பார்க்கறதுக்காக புக் ஸ்டோருக்கு வரா. ஸோ அங்கே லீச்சா கிட்டே வாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா. நம்ம சாப்பிட போகலாமா, இந்த இடத்துல புது ரெஸ்டாரண்ட் பார்த்தேன், இங்கே அது பார்த்தேன் இது பார்த்தேன்னு சொல்லி என்னென்னவோ வந்து பேசிகிட்டு இருக்கா. லீச்சாவோ அவளுக்கு 1 வேர்டில் மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா, ப்ராப்பராக அவகிட்ட பழைய மாதிரிலாம் பேசுறதுக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கும் மேலே அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், நம்மளுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருந்துட்டு அங்கே இடத்துல சுற்றி பார்க்கும்போது வேலண்டைன்ஸ் டேக்காகன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா லீஷா. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அந்த சாக்லேட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, அதோட பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு லீச்சா சொல்லிட்டு இருக்கா. ஸோ வேலண்டைன்ஸ் டே வருது இல்லை, அதனால இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது லீச்சா வந்து சொல்கிறா, ஹீரோ தான் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண மாட்டானே, உனக்கு தான் பாவம் மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கும் போது அப்போ லீச்சா சொல்கிறா, உனக்கு என்ன விஷயம் தெரியுமா தெரியாதா, ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் காரில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க, அதனால் அவன் என்னைக்காக இருந்தாலும் வேலண்டைன்ஸ் டே மட்டும் லைஃப்பில் செலிப்ரேட்டே பண்ண மாட்டான், அவன் அதுலேருந்து மீண்டு வரல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு எந்த ஒரு பொண்ணுமே ஆசைப்படுவா, ஆனால் உன்னால் அது முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு சுருக்குன்னு ஆகிடுது. என்னடா இது, நம்ம ஹீரோவை போட்டு இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிருக்கோம் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண சொல்லி, ஆனால் அவன் மனசில் இவ்வளோ பெரிய காரணம் இருக்கா, நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கூட அவன் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறா. உள்ளந்தடிச்சு ஓடி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா பாதி ஓப்பன் ஆகுறதுக்குள்ளே வெளியில் 3 கண்ணு தெரியாமல் ஓடி வந்து அங்கே நிற்கக்கூடிய கியூ மேலே அடிச்சிட கியூவோ பின்னாடி நிற்கக்கூடிய கிளைண்ட் மேலே அடிச்சிடறான். ஸோ கியூவோட தலைப்பட்டு அந்த கிளைண்ட்டுக்கு மூக்கு உடஞ்சி பயங்கரமாக பிளட் வந்துட்டுருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினும் வந்து தலையை தேய்ச்சிக்கிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய கிளைண்ட்டை நம்ம ஹீரோவும் பொறுமையாக பார்த்து இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த அந்த ஃபாரின் கிளைண்ட்டை கியூவும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஹீரோடைய மேனேஜரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ பயங்கரமாக திட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. ஆனால் ஹீரோவும் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கே வந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு உயிரை கையில் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு சாரி நான் தெரியாமல் தான் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து தயங்கிக்கிட்டே அனுப்பிவிட ஹீரோவும் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா அவளுக்கு மனசு கேட்கல. அப்போ தான் அங்கே ஓடி வரக்கூடிய ஃப்ரெண்டும், இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல இவங்க சைன் பண்ணலான்னு இருந்தது, இப்போ அந்த கிளைண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டாராம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட நம்ம ஹீரோனும் டேபிள் கடியிலே போய் உட்காந்துக்கிறா. எல்லாம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு உட்காந்து புலம்பிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களும் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவளும் சொல்கிறா, ஹீரோயின் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் இடிச்சு அவருக்கு ரத்தம் வந்ததுனால அவர் இந்த ஆஃபீஸர் சரியில்லைன்னு சொல்லி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாராம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே இப்போ உட்காந்து குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை பற்றி எல்லாரும் காசிப் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லீச்சா வந்து சந்திக்கிறான். அந்த சமயத்தில் லீச்சா கிட்ட அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, ஹீரோயின் பண்ணது வந்து செம காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ லீச்சாவும் இப்போ அவள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆக்சுவலாக வந்து அந்த கிளைண்ட்டோட கம்பெனியை நமக்கு ஹீரோக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அவனே எப்படி வந்து தலையிடுறது எப்படி வந்து தள்ளி வச்சிடுறதுன்னு பார்த்துட்டு இருந்தான், ரிஜெக்ட் பண்ணால் இருக்கிற ரிலேஷன்ஷிப் போயிடுமேன்னு தான் பயந்துட்டு இருந்தான். இப்போ வந்து இவங்களாவே ரிஜெக்ட் பண்ணவும் அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுச்சு, அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே வந்துட்டு லீச்சா சொல்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஹீரோயின் என்னை பார்க்கறதுக்காக ஷாப்புக்கு வந்தா, பாவம் அவளுக்கு வந்து ஹீரோடைய அப்பா அம்மாவுக்கு வேலண்டைன்ஸ் டே தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கூட தெரியாதாம்மா, அது தெரியாமல் வேலண்டைன்ஸ் டேக்கு அவள் மனசுக்குள்ளே பிளான் போட்டுட்டு இருந்திருப்பா போல, நான் சொல்லவும் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீ எதுக்கு அவகிட்ட அதை சொன்ன அப்படின்னு உடனே ஹீரோ சொல்லலைங்கிறது எனக்கு எப்படி தெரியும், அவன் தான் க்ளோஸ் ஆனவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான், இவளை டேட் பண்ணிட்டு இருக்கான், ஸோ க்ளோஸாக இருந்திருப்பான் சொல்லியிருப்பான்னு நினச்சேன், கடைசியில் சொல்லவே கிடையாது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாலாம் இல்லையா, சும்மா வந்துட்டு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்டு இருக்க. அது தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போற, நீ அவகிட்ட சொன்னது வந்துட்டு எனக்கு சரியா படலை அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். கேட்டோடனே வந்துட்டு லீச்சாவும் கொஞ்சம் வந்து சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்கா, எந்த ஒரு பொண்ணு தான் லைஃப்பில் வேலண்டைன்ஸ் டேவே செலிப்ரேட் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டேட் பண்ணுறதுக்கு ஒத்துப்பா, ஹீரோயினும் அந்த மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பதில் சொன்ன உடனே கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல கியூ வந்துட்டு இவளை பார்த்து கேட்குறான், அப்போ வேலண்டைன்ஸ் டே லைஃப் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீ ஏற்றுப்பியா ஹீரோக்காக அப்படின்னு உடனே கண்டிப்பாக ஏற்றுப்பேன், அதில் வந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல இங்கே கியூக்கோ இந்த மனசு கொஞ்சம் வந்து நொறுங்கிடுது. அதுக்கு பிறகு அவனும் உடனே ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். இந்த மாதிரி மதியானம் ஹீரோயின் கிட்ட லீச்சா வந்துட்டு உன்னுடைய அப்பா அம்மாவை பற்றி சொல்லியிருப்பா போல, அது என்னன்னு கொஞ்சம் பாரு, அந்த பொண்ணு சத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கான். அந்த ஃபோன் காலை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட தெரிஞ்ச மாதிரியெல்லாம் அவன் காட்டிக்கல. இன்னும் அந்த ப்ராஜெக்டை பற்றி லைட்டாக பேச்சு எடுக்க ஆரம்பிக்க ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு வந்து சம்மந்தப்படுத்தி நீ பேசிக்காத, அது ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆக வேண்டியது தான், இப்போ ஆயிடுச்சு, எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து நினச்சிக்கிறா அவளை வந்து மனசை சரி பண்ணுறதுக்காகத்தான் ஹீரோ வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் அங்கே ஹீரோவுடைய பிரதர்ன்லாம் இருக்கான்ல, அவன் இப்போது ஹீரோயினுடைய கேபினுக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு வரான். அந்த சமயத்தில் எல்லாரும் வந்து காசிப் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோயினை வேலை விட்டு தூக்க போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட் போனதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மனசில் நினச்சிட்டு அப்படி தான் வந்து உட்காரா. கடைசியில் இவன் பார்த்தா ஆப்போசிட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கான், அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு போனது உண்மைதான், அதனால வந்துட்டு நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஹீரோ வந்து சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லதான் ஹீரோயினுக்கு வந்து தெரியுது ஹீரோ உண்மையை தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. கூடவே அவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, நீயும் ஹீரோ வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நடுவில் வேற யாரையும் வந்துட்டு வந்த மாதிரியெல்லாம் நீ எதுவும் யோசிச்சுக்காத, ஹீரோ வந்து ரொம்ப ரிச் ஆனவன், நீ நார்மல், அதனால வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸை வச்சும் வந்து நீ குழப்பிக்காத, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபை நான் டேட் பண்ணும்போது நானுமே அப்படி தான் குழம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ கூட வந்துட்டு லீச்சா வச்சு வந்து ஒரு சீக்ரெட் லவர்னு சொல்லி ஒரு காசிப் கிளப்புனாங்கல்ல, அந்த செக்ரட்டரியை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், அவங்க வந்து இந்த மாதிரி ரூமர் கிளப்புனது ரொம்பவே தப்பான விஷயம், ஒன்னா ஹர்ட் பண்ணதுக்காக மட்டும் இல்லை, ஒரு பாஸோடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதோட சரி அதை அப்படியே மறந்துடணும், அதை விட்டுட்டு வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் காசிப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப வருஷமாக நான் லீச்சாவையும் நம்ம ஹீரோவையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், ஹீரோ வந்துட்டு அவளை தங்கச்சியை மட்டும் தான் பார்க்குறான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் ஐயோ நான் இதெல்லாம் தப்பாக நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. அதுக்கு பிறகு கியூ வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வரான். இந்த சமயத்தில் கியூ வந்து அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், வேலண்டைன்ஸ் டே ஹீரோவால் ஏன் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீ கொஞ்சம் பொறிஞ்சு போய்க்கோ, அவன் வந்து இந்த விஷயத்தை பெருசாக ஓப்பன் பண்ண மாட்டான், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவன் ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவன் என்கிட்ட இருந்து விலகி நிற்கிற மாதிரி இருக்குது, அவன் ரொம்ப தூரம் போயிட்டான், முன்னாடி மாதிரி என்கிட்ட ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாதிரி விஷயத்த அவனே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்காக லீச்சாவோ இல்லை நீங்களோ வந்து என்கிட்ட பேசணும், இதுக்கான என்ன அவசியம் இருக்குது, சொன்ன நான் என்ன அடம் பிடிக்கவா போகிறேன், அந்த அளவுக்கு நான் என்ன அறிவில்லாதவளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவன் கேட்டுட்ருக்க. கியூவும் அவளுக்கு பொறுமையாக வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்துடுது. ஆஃபீஸில் எல்லாருமே வந்துட்டு பயங்கர குஷியாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கொலீக் எல்லாருக்குமே ஃப்ளாஸ் எல்லாம் வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்கு, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புதுசாக வேலைக்கு வந்தால அந்த பொண்ணுக்கு நிறைய ஃப்ளாஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே அங்கேருந்து அவளை வந்து ரொம்ப டீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ஃப்ளாஸ் கூட வரல. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உடனே கேட்குறா, நீ வந்து இப்போ ஹீரோ கூட டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண போறியா, இன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பீங்களா, இவ்வளோ ஃப்ளாஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு வராமல் இருக்குது, அப்போ சீக்கிரட்டாக ஏதாவது பிளான் பண்ணுறாரா அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு
வந்துட்டு தனக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் தான் பட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த புது பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உனக்கு ஃப்ளாஸே வரல போல, என்கிட்ட நிறைய வந்திருக்கு, உனக்கு ஏதாவது ஃப்ளாஸ் பிடிச்சிருக்குன்னா அதை நீ எடுத்துகிட்டு போ, என்கிட்ட இருந்தால் அது வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வேணான்னு மறுக்க, சரி பரவாயில்ல இந்த ஃபைலெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபைல்ஸை கொண்டு வந்து அவள் டேபிளில் வச்சிடறா. நீ சப்போஸ் டேட்டுக்கு போகிற இன்னைக்கு அப்படின்னா நாளைக்கு எனக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் இல்லை நான் இன்றைக்கே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவளோட ஃப்ரெண்டோ வந்துட்டு அவகிட்ட திரும்ப பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னடி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உட்காந்து கண்மழிச்சு முடிக்க போகிறேங்கிற, அப்போ பாஸ்கோ உனக்கும் பிரச்சனை தானே, நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அவளை நோண்டாறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் நான் என்ன எனக்கு ஒர்க் பண்ணுறதுனால சொன்னேன், டேட்டுக்கு போல நான் சொன்னேன், நான் டேட்டுக்கு எப்போ வேணாலும் போய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு ஏதோ சமாளிக்கிறா. அவன் மனசுக்குள்ளே ஃபுல்லாக பாஸ் வந்து தன்னோட பிரேக்கப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் மைண்டை டைவர்ட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபைல்ஸ்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை அவள் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது வேலண்டைன்ஸ் டேக்காக திரும்ப ஹீரோ கிட்ட பேசுறதுனால ஹீரோ வந்து கோச்சிக்கிட்டு பிரேக்கப் பண்ணிடுவான் அப்படிங்கிறதா இவளோட மைண்டில் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. இங்கே லீச்சா பார்த்தோன்னா ஹீரோக்காக அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயங்கரமான கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவனுக்காக காத்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஃப்ளாஸோட ஒருத்தன் வந்து கதவை தட்டை ஓடி போய் திறக்கிறா. ஹீரோ நினச்சிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கா. ஆனால் பார்த்தா அது கியூன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவளோட சிரிப்பு முகத்தை விட்டு போயிடுது. இதை பார்க்கக்கூடிய கியூவும், நானும் உனக்காக தான் ஃப்ளாஸோட வந்திருக்கேன், என்னை பார்த்து கொஞ்சமாக சிரிக்கலாம்ல, இப்போ நான் தான் உன்னோட ஹீரோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா ஹீரோவுடைய தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீச்சாக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க கொஞ்சம் டீசிங் எல்லாம் போனதுக்கப்புறமா லீச்சா வந்து தனியாக கிடைச்சோடனே அவன் வந்துட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஆல்ரெடி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தான், இப்போ அதை விட பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டோட கொடுக்கட்டா. ஹீரோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவன் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான், டின்னர் எல்லாம் வந்துட்டு அவன் தங்கச்சிக்கிட்டையும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே லீச்சாவும் நான் எதுக்கு டிசப்பாயிண்ட் ஆக போகிறேன், அவன் வந்தால் என்ன வரலன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறா. உன் மனசு எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன், அதனால என் கூட நீ வந்துட்டு டின்னர் சாப்பிடலாம், என்னோட ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ ஃப்ளாஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கிறது கிளம்பிடுறா. இங்கே ஹீரோயின் வந்துட்டு மாங்குன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் ஹீரோ அங்கே வரா. இன்னும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ இவர் என்ன எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம சீக்கிரம் பிரேக்கப் பண்ணிடுவார் போல அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள முணங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வேலை முடிஞ்சுதா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவளை அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தங்கி நின்றுட்டு இருக்கா. பிரேக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவன் ரெடியாக இருக்கான். ஸோ நான் மனசை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோ பார்த்தோன்னா இப்போ அவங்க அப்பா அம்மாவை பற்றி இவகிட்ட ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, அவளோ தெரியும் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. எதுவுமே தெரியாததுனால தான் உங்ககிட்ட திரும்ப வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக வந்து கேட்டுட்டு இருந்தேன், இனிமேல் நான் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், என்ன நானே மாற்றிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பொறுமையாக அவளுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அவள் பேசி முடிக்கவும் அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை உண்மையாகவே லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணு பார்த்தோன்னா இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே என்னால் செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு உடனே என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் எல்லாம் போட்டு யோசிச்சு தான், நீ என்கிட்ட இருந்து விலகி இருக்கியா, கொஞ்ச நாள் நீ என்கிட்ட ஒழுங்காக கூட பேசுறதில்ல, நான் அது என்னன்னு நினைக்கிறது ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் நீயும் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதுனால என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நினச்சேன், உங்ககிட்ட என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனாலும் நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் சரி இந்த ஒரு நாளில் மட்டும் என்னால் செலிப்ரேஷன் வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, எங்கள் அப்பா அம்மாவோடைய ஞாபகம் தான் எனக்கு இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் எனக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் வந்துட்டு முக்கியம் கிடையாது, நான் அவனை லவ் பண்ணுறேன், வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வேலண்டைன்ஸ் டேயில் லவ்வராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மாவோட மெமரிஸ்க்காக நம்ம வந்துட்டு வச்சுப்போம், மற்ற நாளில் நம்ம வந்து எப்பவும் போல் லவ்வர்ஸாக வேலண்டைன்ஸ் டேவை எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணுவோமே, எனக்கு அதுவே போதும் உன் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே அவன் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளே இனிஷியேட் பண்ணி அவனை கிஸ் பண்ணுறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் அவகிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை கொடுக்க, ரெண்டு பேருமா ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பாண்டிங் இங்கே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. லீச்சாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே லீச்சா வந்துட்டு அந்த புக்கை பற்றி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது ஹீரோக்கு ஒரு புக்கு நான் கிஃப்ட் பண்ணேன், அதுக்குள்ளே ஒரு புக் மார்க்கில் என்னோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணி நான் அதில் வச்சுருந்தேன், ஆனால் அது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, அவன் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல போல அப்படின்னு உடனே, நீ இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கியூ வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அவன் அந்த புக்கை வாசிக்கல, அதை பற்றி க்யூரியஸாக கூட ஆகலை அப்படிங்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் என்ன எந்த இடத்துல வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவள் வந்து ஹீரோ வந்து தன் மேலே கேர் பண்ணிக்கல,
தன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் கூட எடுக்கல, ஒரு சான்ஸில் கூட வந்துட்டு அவனுக்கு க்யூரியாசிட்டியே இல்லை என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கியூ வந்து காலேஜ் டேஸில் அவளை மீட் பண்ணதை வச்சு கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசுகிறத அங்கே ஹீரோட தங்கச்சியும் அவளோட ஹஸ்பண்டும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது கியூக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே ஹீரோட தங்கச்சியும் இவங்க 2 பேர் பேரானா கூட எனக்கு சந்தோஷம் தான், எங்கள் அண்ணன் தான் சரியான மரமண்டை, இவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுட்டு இருந்திருக்கான், அட்லீஸ்ட் கியூ ஆச்சும் இவளை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இனிமேல் இவங்க 2 பேரையும் கோர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவளோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதில் வந்துட்டு பின்னாடி அவள் திடீர்னு வந்து ரிமூவ் பண்ண இல்லை, அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ் எழுதியிருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சீக்கிரம் வந்துட்டு மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஹீரோ தன்னை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை வாசிச்சுட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சந்தோஷத்தோட வந்துட்டு ஒரு கண்ணீரையும் வடிச்சுக்கிட்டே வந்துட்டு அவளுடைய கார் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி வரா. அங்கே பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃபுல் டே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணால, அவங்களோட லவெல்லாம் கன்ஃபஸ் பண்ணி அதுக்கப்புறம் டின்னர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவளை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்போ தான் வரான். அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய லீச்சாவை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னோடனே அவள் அழுதுகிட்டே அவனை வந்துட்டு ஹக் பண்ணுறா. ஸோ ஹீரோவும் என்னாச்சு, ஏன் வெளியில் நின்று அழுதுட்டு இருக்கவா, எதனாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவள் வெளில கூட்டிகிட்டு போகிறா. அப்பா அவளை வந்துட்டு அவனை விடாமல் ஹக் பண்ணிக்கிட்டே வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னை மன்னிச்சிரு, இத்தனை வருஷம் எனக்கு வந்துட்டு உன்னோட ஃபீலிங்ஸ் தெரியாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப லேட்டராக வந்திருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய தப்பு தான், நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அந்த ஃபோட்டோ நீ என்கிட்ட கொடுத்த போய் நான் உங்ககிட்ட கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன், நல்லா கரெக்டாக தான் பேசுகிறேன், நான் உனக்கு புக் மார்க்கில் என்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணேன், ஆனால் காலேஜ் டேஸில் நீ எனக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவில் வந்துட்டு உன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணியிருக்க, இதை நான் பார்க்குறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நீ வந்துட்டு சென்ஷனோட இருக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, நான் லேட்டராக தான் வந்திருக்கேன், ஆனால் இப்போ நான் அவளோட உன்னை பிரேக்கப் பண்ணுறதுக்குலாம் சொல்லலை, ஆனால் ஒரு கட்டத்தில் நீ என்னை வந்து லவ் பண்ணியிருக்க, அட்லீஸ்ட் இப்போ எனக்கு மேலே ஃபீலிங் இருக்கா, இல்லை அப்போயாவது என்னை வந்துட்டு லவ் பண்ணியா, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சாலே போதும், அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க, நீ குழப்பிட்டு இருக்க, இதெல்லாம் வந்துட்டு ஏதோ சரியாக படலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அந்த ஃபோட்டோவை காட்டியே சொல்கிறா. அந்த ஃபோட்டோவை வந்துட்டு கையில் வாங்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இதில் இத்தனை வருஷம் என் கூட பழகிட்டு இருக்க, இதில் இருக்கக்கூடிய கையெழுத்து என்னோடது இல்லைன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டோடனே வந்துட்டு இவ ஷாக் ஆகிடுறா. இது நீ எழுதலையா, நிஜமாவே இது உன்னோட கையெழுத்து இல்லையா, அப்போ இது கியூவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நீ தேவையில்லாமல் உன் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, நீ அந்த புக்கை படிச்சுட்டு தான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினச்சலையா, அங்கேயே தப்பு இருக்குது, அந்த புக்கை நான் வாசிக்கவே கிடையாது, நீ எனக்கு எப்போ அது கிஃப்டாக கொடுத்தியோ அதை அப்பயே கொண்டு போய் வச்சுட்டேன், அதுக்கு பிறகு இப்போ நீ என்கிட்ட இந்த புக்கை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டல, அப்போ தான் நான் தேடி கண்டுபிடிச்சேன், அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய புக் மார்க்கையும் நான் கவனித்தேன், ஆனாலும் வந்துட்டு அதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஹீரோயினை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், என் மனசு முழுக்க அவன் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கா, வேறு எந்த ஒரு பொண்ணுக்கும் என் மனசில் இடம் கிடையாது, அதனால தான் நான் அதை படிக்கலைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடலான்னு நினச்சேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு வந்துட்டு தப்பாக புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இதை வந்துட்டு இவன் ரியலைஸ் பண்ணிட்டு அதை கேட்டு அவள் ஹார்ட் ப்ரோக்கன் ஆன உடனே என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு பண்ணேன், ஆக்சுவலாக வந்து வேலண்டைன்ஸ் டேயில் நம்ம எல்லாரும் ஒன்றா வந்துட்டு டின்னர் சாப்பிடுவோம்ல, உனக்காக வீட்டில் நிறையா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுருந்தேன், ஆனால் நீ வரல, அதனால தான் சும்மா ஜோக்காக வந்து உன்னை கிண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தேன், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை, அப்போ இருந்தாலும் இருந்திருக்கும், ஆனால் இப்போலாம் கிடையாது, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் எழுதுனது கியூ தாங்கிறதும் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடுறா. ஆனால் அங்கே வந்து அவள் ஏமாத்தினதில் நம்ம ஹீரோ ஏமாறல, அவள் எல்லாமே வந்துட்டு அந்த ரிஜெக்ஷனில் இருந்து இவனுக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் போய் சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறது அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ரைட்டாக இப்போ லீச்சா கியூவோட வீட்டுக்கு வரா. அங்கே வந்து அவன் கதவை திறந்த உடனே அவனுக்கு சப்புன்னு ஒன்று வைக்கிறா. ஸோ என்னாச்சு, வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் இது தானே அப்படின்னு அவனுக்கு கிண்டலாக கேட்டுட்டு இருக்க, அவளை வந்துட்டு எதுக்காக என் லைஃப்பில் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க, நீனு உனக்கு ப்ராக் பண்ணுறதுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவன் என்ன நினச்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஃபோட்டோவில் கியூ வந்து எழுதினதே ஒரு ப்ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு நான் வந்து கொடுத்த புக் மார்க்கில் நான் எழுதியிருக்கக்கூடிய கன்ஃபெஷனை நீ முன்னாடியே பார்த்துருக்க போல, அதனால ஹீரோ வந்து எனக்கு எழுதுகிற மாதிரி பதில் வந்து நீ இந்த ஃபோட்டோவில் எழுதி வச்சிருந்திருக்க, இதானே நடந்திருக்கு, அதனால தானே நீ வந்துட்டு என்னை ஏமாற்றி என்ன என் ஃபீலிங்ஸோட வந்துட்டு விளையாடலாம் தானே பார்த்தேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே கியூ வந்து அவகிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவ பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம நீ பண்ண வேலையால் இப்போ நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு என் மனசில் இருந்த எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டேன், இதுக்கும் மேலே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான், நான் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறேன், இனிமேல் அவன் கட்டுக்கு முன்னாடி நான் எப்படி போவேன், எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சினோ அதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ பண்ண வேலையால் தான், நீ வந்துட்டு என் மனசில் விதிச்ச இந்த ஐடியானால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டே இருந்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே வந்துட்டு ஆல்ரெடியாக வந்து நிறைய பொண்ணுங்களோட அவன் டின்னர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து எம்பாரஸ் ஆகி திரும்ப அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே ஹீரோனோட கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். ஹீரோவும் பாஸ்கெட் பால் கோர்ட்டில் இங்கே கியூ லீச்சா எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பி வர சொல்லியிருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். கியூக்கு இந்த மாதிரி லீச்சா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, காலேஜ் டேஸ்லேருந்து இருந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. லீச்சா என்ன சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இன்னும் அக்செப்ட் பண்ணல, பட் ஆனால் வந்துட்டு கியூவை பற்றி தெரியும்ல, அவன் அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம்மா கியூ வந்துட்டு ரொம்ப டேலண்டடான பர்சன் தான், அவனெல்லாம் யார் வந்து ரிஜெக்ட் பண்ணுவா, அவெல்லாம் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனுக்காக பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும்
ஹீரோவுக்கும் வந்து கொஞ்சமாக ஜலசி எட்டி பார்க்க ஆரம்பிக்க அப்படியே ஹீரோயினை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அங்கே கரெக்டாக கியூ வந்து லீச்சா வரலையா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ தான் ஹீரோயினும் வந்து இவங்க 2 பேர் தனியாக பேசிட்டோம், உங்களுக்கு ஏதாவது ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டுக்கு வந்துட்டு ட்ரிங்க் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ கியூவை பார்த்துட்டு உனக்கு லீச்சா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் டவுட் பண்ணதா, ஆனால் வந்து அது ரீசெண்ட் டேஸில் தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னன்னா வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே வந்துட்டு அவள் பின்னாடி சுற்றி இருக்கப்போல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அவனும் வந்துட்டு அதுக்கான விளக்கமெல்லாம் கொடுத்துட்ருக்கான். இங்கே பார்த்தோன்னா ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட அங்கே லீச்சா வந்துட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட போயிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபஸ் பண்ணது, அப்புறம் கியூ அரைஞ்சது, எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. ஸோ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அட்லீஸ்ட் இப்போயாவது வந்துட்டு எங்கள் அண்ணன் கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னியே, அதுக்காகவாவது வந்துட்டு உனக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ரிஜெக்ட் ஆனது உண்மைதான், ஆனால் வந்துட்டு அதே விஷயத்தில் இவன் கிட்ட ஓப்பனாக சொன்னதுனால என் மனசில் வந்து ஒரு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவரோட தங்கச்சியோ உனக்கு எப்படி எங்கள் அண்ணன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தோ அதே மாதிரி தானே கியூக்கும் உன் மேலே எப்பயோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், அதனால் நீ வந்துட்டு அவனை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயமா எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கு வந்து இவ அமைதியாகவே இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோட தங்கச்சியும் பேசாமல் நீ கியூவை டேட் பண்ணலாம், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல, லீச்சாவோ அதை மறுத்துடுறா. இனிமேல் வந்துட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது, என்னோட வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இது எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறமா எங்கள் அண்ணன் என் பேர்லேயே மாற்றி கொடுத்துட்டான், இந்த வீடு எனக்கு சொந்தமானது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனும் இங்கே தான் வரது இல்லையே, அதனால தாராளமாக நீங்கள் தங்கலாம், இதில் மட்டும் வந்துட்டு நீ என்கிட்ட மறுப்பு தெரிவிக்க முடியாது, நான் விடமாட்டேன், நீ என் கூட தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட இருந்து லீச்சாக்கு கால் வருது, அவளை மீட் பண்ண வர சொல்லி. ஸோ அவங்க போகிறா, போய் பார்த்தா வந்துட்டு கியூக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்போ கால் பண்ணியிருக்கா. கியூ போனாக்கா அங்கே பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தூரமாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரொபோசல் என்ன கார்ட்ஸில் கொடுத்துட்ருக்காரு, வாயால் சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப மன்னிப்பு கேட்குறான், கன்ஃபெஷன்லாம் இல்லை அப்படிங்கவும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே கேட்குறா. அப்படின்னா வந்துட்டு டின்னர் அன்னைக்கு அவங்க எங்கள் கொலீக்ஸோட சாப்பிட்டேன்னு சொன்னாரே, அதனால லீச்சா கோச்சிக்கிட்டாலா, அதுக்காக மன்னிப்பு கேட்குறாளா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இதோட இந்த பாட்டு முடியும்.